ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. இப்போ நம்ம பீக்கிங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பீக்கிங்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கணும். நல்லா அந்த மேலே இருக்கிற அந்த தோலை சுரண்டிக்கணும். சுரண்டிட்டு நல்லா கழுவிக்கணும். நல்லா 2 பீக்கிங்காய் பெருசாக கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதை இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா சுரண்டி எடுத்துட்டு லேசாக தான் சொன்னணும், அந்த சதையெல்லாம் போயிடக்கூடாது. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். நல்லா பிஞ்சு காய் தான், நல்லாயிருக்கும். பெருசு பெரிய பெரிய பீக்கிங்க. லேசாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப லேசாக கட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். அப்படியே குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இது ஒரு நீர்க்காய் தான், நார்ச்சத்துள்ளது, நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது தான். வாரத்தில் 3 நாள் 4 நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டேன், சூடாயிடுச்சு. கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பீக்கிங்காய்க்கு வெளிச்செண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது, அந்த ஒரு வாசனையே நல்லாயிருக்கும். இப்போ கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். சீக்கிரமே இது பண்ணிடலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுட்டு அது அந்த கலர் மாறுற வரையிலுமே வேகணும் பச்சை மிளகாய். அப்போ தான் அந்த காரம் தெரியாமல் இருக்கும். வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் நேரமே வதங்கட்டும். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் பெரிய வெங்காயம் 2-3 போட்டுக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். எதுனாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வதங்கிடுச்சு, போதும், வதங்கினது போதும் தான். பீக்கிங்காய் சீசனுக்கு பீக்கிங்காய் வாங்கி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது நல்லது, நார்ச்சத்து உள்ளது தான் பீக்கிங்காய். இப்போ பீக்கிங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். பீக்கிங்காய் காய் சீசனுக்கு காய் வாங்கிக்கணும், ஃப்ரூட்ஸு சீசனுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான். கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு சீசன் டைமுக்குங்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நல்லா கம்மி ரேட்லலாம் கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தோட்டத்துக்காரங்களே கொண்டு வந்து விற்பாங்க, அப்போ நம்மளுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. மார்க்கெட்டுக்கு போயிடணும். நம்மளுக்கு நேரடியாக தோட்டத்துக்காரங்கிட்ட வாங்கும்போது கம்மியாக ரேட்டில் கொடுத்துருவாங்க. கடைக்கு போகும்போது தான் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வைப்பாங்க. நீங்கள் அதை வாங்குறதுக்கு யோசிப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும், தோட்டத்துக்காரங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக லேசாக தண்ணி தொளிச்சுக்கலாம். லேசாக தொளிச்சுக்கணும்.
ஏன்னா பீர்க்கங்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதுலேயே தண்ணி விடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம், வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். வெந்துடுச்சு, எடுத்து பார்க்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கெல்லாம் பிணைஞ்சிக்கிட்டால் சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டு 5 மினிட்ஸாவது இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தேங்காய் பூவும் கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் தாங்கும், சளிப்பு வராது. எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.